நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருந்தா, if a vector perpendicular to b vector, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருந்தா அந்த ரெண்டு வெக்டாரோடைய டாட் ப்ராடக்ட் 0. அதே சமயம் ரெண்டு வெக்டார் parallel இருந்தா, a vector parallel to b vector, அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் a vector cross b vector, கிராஸ் ப்ராடக்ட் 0. 0 அல்ல, 0 வெக்டார். டாட்னா ஸ்கேலார், வெறும் ஜீரோனா தான் ஸ்கேலார். ஸ்கேலார்னா நம்பர், ஜீரோங்கிறத நம்பர், ஜீரோ வெக்டார் ஒரு நம்பர் அல்ல. கிராஸ்னா வெக்டார், ஜீரோ வெக்டார் தான் வெக்டார், ஜீரோ வெக்டார் அல்ல. டாட் வந்தா ரிசல்ட் ஸ்கேலார், அப்ப அந்த பக்கம் ஸ்கேலார் தான் இருக்கணும். ஜீரோ வெக்டார் போட்டா வெக்டர் ஆயிரு, அப்போ ஸ்கேலார் ஈக்குவல் டு ஸ்கேலார். கிராஸ்னாலே வெக்டார், அப்ப இந்த பக்கம் வெக்டார்னா அந்த பக்கம் வெக்டார். அந்த மைன்யூட் விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும், அதுதான் பியூட்டி ஆஃப் த வெக்டார். இப்போ பெர்பெண்டிகுலரா இருந்தா டாட் ப்ராடக்ட் 0, பேரலலா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட் 0. அதுதான் எப்படி வந்துன்னு பார்க்க போறோம். ஒரு வெக்டார் a வெக்டார், இன்னொரு வெக்டார் அது b வெக்டார், ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னாலே 90 டிகிரி. இப்போ டெஃபினிஷனுக்குள்ள போலாம். அத்தனை ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் காரணமா இருக்கு. அதாவது டாட் ப்ராடக்ட்லயும் அதோட டெஃபினிஷன், கிராஸ் ப்ராடக்ட்ல அதோட டெஃபினிஷன் மட்டும்தான் காரணமா இருக்கு. a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு, எனக்கு a வெக்டார் b வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்குது. என்ன டெஃபினிஷன்? இதோட டிஸ்டன்ஸ் a, அதோட டிஸ்டன்ஸ் b, b வெக்டாரோட மேக்னிடியூட் b, a வெக்டாரோட மேக்னிடியூட் a. டாட்னாலே காஸ், டாட் ப்ராடக்ட்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எது வேணா எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒரு கன்செஷன் கொடுத்துருந்துச்சு. அப்ப ஏல இருந்து பிக்கு மூவ் பண்ணிக்கலாம், ஏல இருந்து பிக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எது வேணா மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணிட்டோம். எத்தனை டிகிரி? 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி 0, a இன்டு b இன்டு 0, 0 இன்டு எனிதிங் 0. அப்ப என்ன வந்திருக்கு? a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. பாருங்க, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருந்தா டாட் ப்ராடக்ட் 0. இன்னுமே தெளிவா சொல்லணும்னா if and only if, அதாவது இது ட்ரூவா இருந்தா அது ரிசல்ட், அல்லது அது ட்ரூவா இருந்தா இது ரிசல்ட். அப்போ if and only if, இது அல்லது இந்த சிம்பல் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயே ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்திருப்போம். அதான் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியலா இருக்கு. if and only if z bar equal to z. Two complex numbers are purely imaginary. if and only if z bar equal to minus z. அது மாதிரி அங்கே கூட இந்த if and only if symbol யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ parallel, இங்க கூட இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். see here, ஒரு லைன் மேல 3 or more பாயிண்ட்ஸ் இருந்தா அத கொலினியர்னு சொல்லுவோம். அப்போ a b c are கொலினியர். இப்ப இங்க பாருங்க, இது a வெக்டார், இது b வெக்டார், அல்லது இது ab, இது cd. அந்த ab வெக்டார் cd வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல், மீட் ஆகாம போனா பேரலல். இப்படி ஒரே லைன் மேல இருந்தா 2 or more வெக்டார்ஸ் கொலினியர் அண்ட் ஆல்சோ பேரலல். இத தெளிவா ஞாபகம், ரெண்டு மீட் பண்ணாம போனாலும் பேரலல். அதே ஒரே லைன் மேல இருக்கிறப்போ பேரலல் அண்ட் கொலினியர், கொலினியர் கூட எக்ஸ்ட்ராவா பேரலல். சோ அப்ப பேரலல் என்ன, ரெண்டு வெக்டார் மீட் பண்ணாம போகணும், அல்லது டிராவலிங் அலாங் த சேம் லைன். ஓகேவா? அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமா இருந்தா அப்போ பேரலல் சொல்லலாம். கூடுதலா கொலினியர் வரும், அவ்வளவுதான். இப்போ கண்டிப்பா ஏபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல் நம்மளால சொல்ல முடியும், ஏன்னா ஒரே லைன்ல டிராவல் பண்ணுது. ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் இல்ல, கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இதோட டிஸ்டன்ஸ்னா இதோட மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஏபி வெக்டார். ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட் மாடுலஸ் ஏபி வெக்டார், அல்லது சிம்பிளா ஏபி. இதோட மேக்னிடியூட் மாடுலஸ் ஏசி வெக்டார் ஆர் வெறும் ஏசி. கிராஸ் வந்தாலே சைன். இந்த ரெண்டுக்கு நடுவுல கூடிய ஆங்கிள்
ஏபி ஏசி ஒரே லைன் மேல இருக்குது. ஒரே லைன் மேல இருக்கிறப்போ 0 டிகிரி தான். கொஞ்சமாவது ரைஸ் ஆனாதான் அது 1 டிகிரி 2 டிகிரின்னு போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு லைன் மேல இருந்தாலே கண்டிப்பா 0 டிகிரி. இதோட நிறுத்திட வேண்டாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டா இல்ல, பக்கத்துல என்ன வரும், என் கேப் வரும். அந்த என் கேப்ங்கிறது இது மேல கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டார் ஈக்குவல் டு, listen carefully, sin 0 degree 0, 0 into anything 0, அப்ப 0 n cap. ஒரு ஸ்கேலாரும் ஒரு யூனிட் வெக்டார் சேர்ந்தாலே அது என்ன ஆயிரு, 0 வெக்டார். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 வெக்டார், யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்றங்காட்டி 0 வெக்டார். ஃபார் AB வெக்டார் cross AC vector equal to 0 vector. 0 னா mistake, because crossனாலே வெக்டார். அப்ப LHS வெக்டார்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற RHS வெக்டார் இருக்கு, அப்படி யோசிச்சு கூட 0க்கு மேல 0 வெக்டார்னு போட்டுடலாம். அப்போ ஏபியும் ஏசியும் ஒரே லைன் மேல இருக்கிறப்போ கொலினியர் அண்ட் ஆல்சோ பேரலல், நம்ம பேரலல் அஸ்யூம் பண்ணிட்டோம். அப்ப பேரலல் ஆக்குறப்போ கிராஸ் ப்ராடக்ட் 0. நெவர் ஃபர்கெட் தட் ப்ராப்பர்ட்டி, these two properties. என்ன ப்ராப்பர்ட்டி, பெர்பெண்டிகுலரா இருந்தா, ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருந்தா அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0. ரெண்டு வெக்டார் பேரலலா இருந்தா அந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் 0. 0 அல்ல, 0 வெக்டார். டாட்னாலே ஸ்கேலார், அப்ப 0 தான் வரும். அங்க வெக்டார் போட்டா தப்பு. கிராஸ்னாலே வெக்டார் தான் வரும், அப்ப அங்க வெக்டார் வரும். இங்க வெக்டார் இல்லாம எழுதுனா தப்பு. கான்செப்ட் புரிஞ்சுட்டா அது நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துரும்.